நம்ம படம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப லாங் ஜேர்னி, 16 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இது பண்றதுக்கு. மேபி என்னோட அது என்ன பிளேம் என் மேலதான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னால் பிலீவே பண்ண முடியல அது இவ்வளோ நாள். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த தியேட்டர்ல வந்து மக்களோட என் படத்தை இவ்வளோ பெரிய திரையில பார்க்கறது என்னோட வாழ்க்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய மொமெண்ட் அது. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இதுக்கப்புறம் நான் எத்தனை படங்கள் வேணா பண்ணலாம், என்ன ப்ராஜெக்ட்ஸ் வேணா பண்ணலாம், ஆனா இந்த குமார சம்பவம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா என்னோட கெரியருடைய முதல் படம். ஸோ ரொம்ப அதே நேரம் இதுக்கு கிடைக்கிற வரவேற்பு மக்கள் வந்து அவ்வளோ ஹாப்பியா குடும்பத்தோட சந்தோஷமா உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெளியே வந்து வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கும்போது மன நிறைவா இருக்கு. ஸோ இதே மாதிரி குடும்பங்களோட நீங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். முக்கியமா குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க. செகண்ட் ஹாஃப் அவங்களுக்கான படமா இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல இமோஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ஹாப்பியா நீங்க கண்டிப்பா ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான் இது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க. எங்க அம்மாலாம் தான் கண் கலங்கிட்டாங்க. நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்தோம், அழக்கூடாது, கேமரா முன்னாடி அழக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பண்ண பெருசா விருப்பம் இல்லை. அதனால வந்தோம். ஆனாலும் வந்து பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பட் வீட்டுக்கு போனோன்னு தான் அவங்களோட ரியாக்ஷன் தெரியும். பட் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க அவங்களும் நான் பண்ணேங்கிறத தாண்டி எல்லாரும் கதாபாத்திரமும் ரொம்ப ரசிக்கும் தன்மையா இருக்கு. சிரிப்பு இருக்கு, அழுகை வருது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் எங்க ஃபேமிலிக்கு இது. எங்க அப்பானுடைய ஆசையை நான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கேன். முதல் நாள் எங்க அப்பா 6 வயசுல வந்து டீ கடையில அவரோட ஒர்க் 6 வயசுலயே போய் டீ கடையில வேலை பார்த்தாரு. அவரு பெரிய ஆள் ஆனப்புறம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். ஸோ அவரு இந்த வாழ்க்கையில நிறைய தொலைச்சிட்டு இந்த இந்த லட்சியம் நீ இதை அடையணும் அப்படின்னு சொன்னாரு. அதை நான் இன்னைக்கு அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி ஒரு மொமெண்டா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்ல படம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா குடும்பத்தோட வந்து பாருங்க. எனக்கு எல்லாம் ஒரே வாய்ப்பு தான். எனக்கு வந்து வாய்ப்பே இல்லாதவனுக்கு சின்ன வாய்ப்பும் பெரிய வாய்ப்பு தான். ஆனா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து பெரிய வாய்ப்பு எனக்கு. அது கொடுத்த மக்கள் எனக்கு பெரிய அதுக்கு மக்கள் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச ஆடியன்ஸ் ரொம்ப பெருசா இருந்தாங்க, ரொம்ப உண்மையா இருக்காங்க. அவங்கள நம்பிதான் இன்னைக்கு படம் வந்திருக்கேன். ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு சீரியல் இல்லைன்னா இன்னைக்கு படமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குமார சம்பவம் ஏற்பட்டிருக்காது. ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். சீரியல் வந்து ஒரு நடிகனா எனக்கு பெரிய வித்தியாசம் அது படலை. நான் அங்கேயும் உண்மையா தான் பண்ணேன், இங்கேயும் மனசார தான் பண்றேன். அதுதான் எனக்கு நான் பாக்குற விதம். பட் இதனுடைய ஆடியன்ஸ் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கும் போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு இது புதுசு. நான் இப்பதான் இது ஒரு குழந்தை இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நானும் அதெல்லாம் அந்த வேர்ல்டை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவளோட. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னதான் படத்துல எல்லாம் ஹியூமர் பண்ணிட்டு இருந்தாலும் இது கருன்னு ஒண்ணு இருக்கு. கதைக்கு ஒரு மிகப்பெரிய கரு இருக்கு. எங்க ஆரம்பிச்சோம், இந்த பிரச்சனை எல்லாம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போற ஒரே கேரக்டர் குமரனா தான் இருப்பான். கதாபாத்திரத்தை சொல்றேன், என்ன சொல்றது, அந்த குமரனா தான் இருப்பான் கண்டிப்பா. வேற எல்லாரும் டிவியேட் ஆவாங்க, எல்லாரும் ஃபன் பண்ணுவாங்க. ஆனா இவன் அந்த எமோஷனை ஹோல்ட் பண்ணி கொண்டு போறதுதான் கதையோட இது வந்து காமெடி மட்டும் படம் கிடையாது. இதுல பெரிய எமோஷன் இருக்கு, பெரிய த்ரில்லர் இருக்கு, பெரிய இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. இது எல்லாம் கொண்டு போறது அந்த ஒரு கேரக்டரா தான் இருக்கும். மத்த எல்லாரும் கொஞ்சம் அங்கங்க டிவியேட் ஆவாங்க, சுயநலத்துக்காக போவாங்க, மாறுவாங்க. பட் இவன் மட்டும் டிவியேட் ஆக மாட்டான். அவன் இல்லைன்னா இது அந்த கதை பெருசா நகராதுன்னு ஃபீல் பண்றேன். ஸோ அவ்வளவு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அது. ஹீரோன்னு ஜஸ்ட் டைப் காஸ்டட் ஹீரோ கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவனுக்கு அந்த கதையில. குமரன் அதான் பண்றாரு. இல்ல இதை நான் எப்படி பாக்குறேன்னா, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு வாய்ப்பை தேடி எப்படியாவது பிரபலம் ஆயிட மாட்டோமா, எங்கேயாவது தெரிஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்நோக்கமா இருக்கும். விதம் வேணா வேறுபடலாம் அவங்களுக்கு. இப்ப நானும் அப்படியேப்பட்டவன் தான். எங்கேயாவது தெரிஞ்சிடும். நான் டான்ஸுக்கு சம்மந்தம் இல்லாம போனவன், பேக்ரவுண்ட் டான்ஸரா போய் முகம் தெரிஞ்சிடலாமான்னு தான் போனேன். அப்புறம் டைரக்ஷன்ல போய் உட்காந்து கதையெல்லாம் எழுதுறேன். அதுல ஏதாவது பண்ணி உள்ள வந்துடலாமான்னு. சோ இது எல்லாமே வாய்ப்பு தேடல் தான். சோ அவங்களும் அந்த தேடல்ல தான் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு யாராவது கூட இருந்து ஒரு அழகான ஒரு கைடு பண்ற ஆளா இருந்தா அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு அல்டிமேட்லி முகம் வெளியே தெரியணும், அவ்வளவுதான். அதுக்கு அவங்க மேபி அவங்களுக்கு கைடு இல்லாம இருக்கலாம். எனக்கும் இல்லதான். ஆனா நான் அடிபட்டு அப்படியே வந்துட்டேன், இன்னைக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம். அதனால பாவம் எல்லாருமே அதுக்கு தானே கஷ்டப்படுறாங்க. ஒரு முதல் வாய்ப்புக்கு தானே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம வந்து நாங்க ஹீரோயின் தேடும் போதும் சீரியல் ஹீரோவா என்னாலன்னு இல்லை, அது பர்சனலா என்ன குத்தல. சீரியல் ஹீரோவா வேணாம் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னட்ட அதை சொல்லும் போது எனக்கு அதுவும் நியாயமா தான் பட்டுச்சு. அவங்க ஒரு ஜேர்னில போயிட்டு இருக்காங்க. நாம இப்படிதான் இந்த சினிமாவில வந்து போய் ஒரு இடத்துக்கு அடையணும்னு ஒரு டிராவல் அவங்க போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும்,
எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு விதம் இருக்கும். நான் இந்த படம் தான் பண்ணணும், இந்த மாதிரி படம் தான் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அப்படி நினைக்கும் போது அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைன்னு நான் நினைக்கிறேன்.